அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. கணவன் பிட்டு கேட்டதால் அவரை கொலை செய்த மனைவி. அதாவது இந்த தலைப்பானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. கணவன் பிட்டு கேட்பதற்கெல்லாமா கொலை செய்வார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் இந்த விடயமானது பரவி வருகின்றது. இருப்பினும் அதன் பின் அந்த பெண்ணினுடைய பல்வேறு வழிகள் காணப்படுகின்றது. இந்த கணவன் மது போதைக்கு அடிமையானவராக காணப்படுவதனால் மது அருந்திவிட்டு அதன் பின் பல்வேறு வழிகளில் அப்பெண்ணை துன்பப்படுத்தி இருக்கிறார். கணவனுடைய துன்புறுத்தல் தாங்க முடியாமல் அந்த பெண்ணானவள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று பல்வேறு முறை போலீசிடம் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கிறார். அதாவது இறுதியாக போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் போது கூட அவர் சொல்லியிருக்கிறார், இனிமேல் நான் இங்கு வருவதாக இருந்தால் அவரை கொலை செய்துவிட்டு தான் வருவேன் என்றும் கூட அவர் அந்த போலீஸ் அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை இந்த பெண் எதிர்கொண்டிருக்கிறார். கணவரை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சாதுவானவராகவும் நல்ல மனிதராகவும் தெரிகின்றது. இருப்பினும் அவர் மது போதை பயன்படுத்திய பின்னரே இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார். அதாவது பெண் என்றாலே குடும்பத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், அது மட்டுமல்லாது வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும், நிதி பிரச்சனையும். அதாவது இந்த கணவர் மது போதை அருந்துவதனால் பெரிதாக நிதி கொடுக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த பெண்ணை அந்த குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளை பார்ப்பதே மிகவும் பெரிய ஒரு சவாலாக காணப்படும். மது போதை அருந்திவிட்டு சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லை. இவர் அதன் பின்னர் அந்த பெண்ணுக்கு பல்வேறு வகையில துன்புறுத்தல்கள் செய்வதனாலேயே இந்த பெண்ணானவள் அந்த முடிவினை எடுத்துள்ளார். பிட்டு கேட்பது என்பது அடிப்படை காரணமாகவே இருந்திருக்கும். இரவு வேலைக்கு சென்று முடித்துவிட்டு அதிகாலை பிட்டு கேட்டிருக்கிறார். இருப்பினும் காலை 11:30 மணி அளவிலேயே இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. மனைவியானவள் கூறிய ஆயுதத்தால் கணவனை கொலை செய்துவிட்டு அந்த ஆயுதத்தையும் கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அதாவது நான் என்னுடைய கணவனை கொலை செய்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இவருக்கு 4 பிள்ளைகள், அதில் 2 பிள்ளைகள் திருமணமானவர்கள், இருப்பினும் 2 பிள்ளைகள் திருமணம் ஆகாதவர்கள். இவ்வாறு தந்தை செய்வதனால் தற்பொழுது தந்தையும் உயிருடன் இல்லை, தாயும் சிறைச்சாலையில் இருப்பதனால் இந்த திருமணம் ஆகாத 2 பிள்ளைகளின் நிலைமை என்ன? தயவு செய்து ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்து ஒரு நிலைக்கு ஆளாக்குவது உங்களுடைய கடமை. ஆகவே நீங்கள் அதனை சரிவர செய்ய வேண்டும். இவ்வாறு தற்பொழுது இந்த 2 பிள்ளைகளும் பாதுகாப்பும் இல்லை, தாயினுடைய அரவணைப்பும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறார்கள். அந்த தாயும் சிறைச்சாலையில் இருக்கிறார். நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த போதைப் பொருட்களுடைய பாவனையானது அதிகரித்து விட்டது. இதனாலேயே பல குடும்பங்கள் சீரழிகின்றதை கண்முன்னே நாம் பார்க்கின்றோம். தற்பொழுது ஜனாதிபதியினால் கூட இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இருப்பினும் இந்த போதை வஸ்துவை பயன்படுத்துவதனாலே இவ்வாறு குடும்பங்கள் சீரழிகின்றது.